ब्रह्मानंदं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वा अतीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलम् अचलं सर्वदी साक्षिभूतं भावा अतीतं त्रिगुणरहितं आत्मा कहा वरविलक्षण आत्मा स्थूल सूक्ष्म कारण शरीरात् व्यतिरिक्तः पंचकोश विलक्षणः अतीतः अवतात्रेय साक्षी सच्चिदानंद स्वरूपः विग्रह शरीर स आत्मा आत्मनिर्णय இந்த தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்திலிருந்து வித்தியாசப்பட்டு அதை தான் வேறுபட்டு அடுத்தது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானத்திலிருந்து என்னது பியாண்ட் அதுக்கு வித்தியாசம். அடுத்தது விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலையை சாட்சியாக பார்த்து கொண்டு அதில் உருவம் உண்டா சச்சிதானந்தம் அது இருக்கிறதுக்கு தெரியும் மற்றது அது இன்ஃபினிட் இதுதான் அதில் உருவம் நேச்சர் ஆஃப் இட். இதில் நம்ம அவஸ்தாத்திரை சாட்சியை படித்தோம் வேறு எந்த படித்தோம் அது மட்டும் தான் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வரவில் முதல்ல அதோடு என்னது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா व्यतिरिक्तः அதாவது இந்த ஆத்மன் நீ நம்ம கடவுள் என்று சொல்கிற அந்த வார்த்தை இந்த ஞான நூலில் ஆத்மன் பிரம்மன் அது காரணம் பல காரணம். நீ கடவுள் சொன்னேன்னா அதுக்கு பேர் உருவம் ஒரு குறிப்பிட்ட மதம் குறிப்பிட்ட ரெண்டு வந்துடும். இது அப்படி स्थूल सूक्ष्म कारण शरीरा இப்போ ஏன் இவ்வளோ விசேஷமாக அது 3 உடம்புகள் கூட 5 கோஷம் 2 உண்டு தான். ஆனால் விரிவாக அதில் சொல்லப்படுது. எது நான் இல்லையோ என்றையும் இல்லையோ அது எத்தனையோ பிறவிகளில் நான் மட்டும் இல்லை என்னது இந்த தூள உடம்பு கட்டை என்ன சொல்றதில்ல கட்டை சிவம் போனால் சவம் ஐயா முடிச்சுற சிவம் போனால் சீவன் போனால் சீவன் ரெண்டு சொல்ற. அப்போ அது தூள அது நீ என்ன சொல்கிறாய் நான் எப்படி சொல்கிறேன். அதிலெல்லாம் இதை பிரித்து வைக்கிறதுக்காக இந்த மகான்களில் நமக்கு பாடம் படித்தாங்க. அடுத்தது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்னா மனம் எண்ணங்கள் மனம் புத்தி ரெண்டா நம்மளோட புத்தி தமிழே சித்தமண்டா எத்தனையோ பிறவிகளில் நீ நினைச்சது சொன்னதெல்லாம் அதில் அதில் இம்ப்ரெஷன் அதுக்கு சொல்கிறது வாசனை சம்ஸ்காரம் எல்லாம் சித்தம். அடுத்தது அகங்காரம் இது நாளும் நீயும் இல்லை முடியுங்கோ இல்லை ஜோதிபாரம். ஆனால் இதெல்லாம் உலகத்தில் உள்ள 99 இல்லை ஒன்று கூட இல்லை நினைக்கிறாங்க தனி வாழ்கிறாங்க. இவ்வளோ தூரம் நம்ம சத்தியத்தில் இந்த விலை இருக்கிறன்றதை நீங்கள் விலகி கொண்டு அதை சிறிய அடிப்பீங்க. அடுத்தது காரண சரீரம். காரணம் வேண்டா இந்த உடம்பு ரெண்டுக்கும்
அடுத்தது விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. அது காரணம் உண்டு. அறியாமை சொல்லுங்க. அது ஒரு சரீரம். என்னது காரண சரீரம். என்னடா காரணம் வேண்டாம். என்ன காரணம்? அறியாமை காரணம். அது ஒரு உடம்பா. அப்போ நீங்கள் இது உண்மையிலே நீ இதயமெல்லாம் கொண்டு விசாரம் பண்ணேன்டா இது ஜோக்காக இருக்கும். என்ன பகுடி என்று சொல்லுதான் ஒன்று சாதாரணமாக. அது என்ன சரியான தமிழ் இலக்கண தமிழ் எப்படி சொல்கிறது? நகைச்சுவை. நான் அதை காஸ்மிக் ஜோக் கண்டு இருப்பேன் சொல்லியிருக்காங்க. இது ஜோக். அந்த அப்போ ஏன் இல்லாதது ஆனால் நீ நான் எனக்குள்ள இது மூண்டையும் நான் இவ்வளவு தூரம் ஆழமாக இதை விசாரித்து தள்ளி வைக்கணும் பாருங்க. நான் சொல்லாமல் தோலை உதிக்கிற மாட்டேன். இந்த துறவிகளில் ஓம் பூ புவ ஸ்வா சந்நியஸ்தமயா தூள சூக்ஷ்ம காரண சரீரத்தை இப்போ நம்ம தூள சரீரத்தை குரோஸ் பொடி என்னக்குள்ள இந்த தூள சரீரத்தை நம்மளோட பஞ்சபுலங்களாலையும் பார்க்கலாம். கண் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், சத்தம்னு தொட்டு பார்க்கலாம், நுகரெல்லாம் இல்லை. அப்போ அதான் இது குரோஸ் பொடியண்டா இல்லை நான் தெரியும். அது இது பஞ்சபூதங்களாலானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அடுத்தது இது முக்கியம் என்னென்னா இது ஷட் ஊர்மைன்னு சொல்கிறது. 6 அலைகள் இந்த உடம்பு. அதாவது அம்மாட வயிற்றில் வந்தோடனே அது வந்துட்டு 1, அப்புறம் பிறந்தது 2, வளர்ந்தது 3, அப்புறம் மெச்சுவடியண்டா அது 4, அப்புறம் நோய் வரும் 5, வயது போகும் 6, டப்பு சாகுன்னு சொல்லு. இது 6. இந்த யார் உடம்பாக இருந்தாலும் இந்த 6லேருந்து யாரும் தப்ப முடியாது. அதில் விஷயம் என்னென்னா இந்த மனித உடம்பு இறைவன் கொடுத்தது நீ செய்த சத்கர்மம் ஒன்று. என்ன கர்மம்? அப்படி நீ நிறைய புண்ணியம் செய்யிருக்க, இல்லாட்டி இந்த உடம்பு கிடைக்காது. இந்த பரிணாமத்தில் மனித உடம்பு தான் அதிகம் இருந்தேன்னு சொல்கிறான். அது சொல்லுங்க. எஸ் எஸ். ஓ பாருங்க இருக்கு. இது முக்கியம். born as a result of action, satkarma janyam. This body is the result of action done in the past. நீ செய்த நல்ல புண்ணியத்தெல்லாம் வந்திருக்கு. The human birth is the best in the entire creation. அதை அவ்வளோ தூரம் அதை பிரியமானு நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்த முறை கிடைக்காது. அதை பயன்படுத்தி நீ தப்பை பார்க்காம திரும்பவும் நரகத்துக்குள்ளாம போகக்கூடாது. வந்தால் பார்த்துக்கலாம். 15 நாள்லாம் அவுட்டு. என்னதை பார்க்கக்கூடாது. உடம்பு இல்லை உடம்பு வந்தால் பார்த்துக்கலாம். கெட்டு போகிறேன் தந்தையும் போய் ஓகே அவங்கள விடுங்க. நம்மெல்லாம் என்ன அழகான பாட்டு. உருண்ட பாட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் in this birth we have the choice to ever or devote. அது அந்த ஓஷோ மகான் இந்த மனிதன் ஒரு கிராஸ் ரோடில் இருக்காங்க. சந்தி அடிக்கிறான். சந்தியண்டா இந்த ரோடு இப்படி போகுது, மற்ற ரோடு போகுது இப்படி போகுது. இதண்டா நீ திரும்பவும் மனிதனாகவும் பிறந்து ஒன்று ஓகே ஒன்று. அடுத்தது கீழே மனிதங்கள் மிருகங்கள் அந்த அடுத்தது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஈஸ்வரத்தை போகலாம், இறைவனும் ஆகலாம். இந்த 4 சந்தியில் மற்ற ஒரு உயிரினும் இல்லை. யாரு? மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்ட இந்த சாய்ஸ். நீ தெரிவு செய்யலாம். We are endowed with the intellect that can discriminate with the right and the wrong. மனிதன் மட்டும்தான் இல்லை அந்த அறிவு இருக்குது. இது சரி இது தவறு. அதை முடங்கி போகிறது வேறு விஷயம். இல்லை ஒரு டெரரிஸ்ட் அவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அவனுக்குள்ள
பொய்யை சொல்லி இல்லை பிரெயின் வாஷ் பண்ணி அவனுக்கு இதை மழுப்பி விடலாம். ஆனால் இல்லை எஸ் ஆனால் உண்மையில் சாதாரணமாக நமக்கு இது சரி இது தவறு அது தெரியும். அது ஒரு உயிர்களுக்கு ரியல் அண்ட் அன்ரியல், இது உண்மை இது பொய், இது சாஸ்வதமானது இது அழியக்கூடியது அறிஞ்சி அது சுப்ரீம் ட்ரூத். இந்த கடைசி சத்தியத்தை நம்மளால் அறிய முடியும். பாருங்கள், இந்த ஹியூமன் பேர்த்தை இது நீ செய்த நல்ல கர்மங்கள்ற பலன் தான் சந்தேகமே கிடையாது. நோயிங் இட்ஸ் ரேரிட்டி அண்ட் யூனிக்னஸ், இது ரேரண்டா அபூர்வம், அது வெரி ஸ்பெஷல். யூனிக்ண்டா வெரி ஸ்பெஷல். அறிஞ்சு தெரியும். You should not waste the precious gift, but achieve the purpose. இதுக்கு நானும் இந்த வழியில் அதான் 6வது அத்தியாயத்தில் பெருமை. அது மணி இந்த வழியில் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கு இல்லை இருந்தால் நடக்கும். தச்சலாக நீ அடையலைண்டா கூட இந்த உடம்பு விழுந்தா உள்ளுக்கு இருக்கிற உண்ட சூக்ஷ்ம சரீரத்தில் பதிஞ்சு உள்ள இந்த ஞானம் இல்லை அடுத்த பிறவிக்க மண்ட பிறவியே கொடுக்கும். அது இடையில் அவர் சொர்க்கு தரப்படுன்னு சொல்கிறார். ஏன் அந்த சம்ஸ்காரம் அந்த மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மனித உடம்பு கிடைக்கிறதே கிடைக்காம. ஸோ அது ஒன்று. அடுத்தது சுக துக்க ஆதி போகாயத்தனம். இப்போ இந்த பஞ்சகுலங்களும் இருக்கு இல்லை உண்மையிலே இந்த கட்டை கிடக்குது. ஆனால் அந்த வாய்க்கு பின்னால் இருக்க டேஸ்ட்டு அதுக்கு வாயிருந்தால் தான். அதுலேருந்து தான் பாருங்கள் செத்தாக்கள் எல்லாம் அடுத்த பிறவி எடுத்தாகணும் கர்மத்தை அனுபவிக்கிறது. அப்போ இந்த உடம்பும் இந்த உடம்பும் எடுத்தான் ஆகும். அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்ன ஷாப் எல்லா டிரான்சாக்ஷன் அப்போ பஞ்சபுலன்கள் மனதால் புத்தியால் நம்ம அழைக்கிற நல்லது கெட்டது லாப நட்டம் சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் இந்த உடம்பால் சொல்லுங்க செய்யும். எஸ் எஸ் அதுக்கு அதான் கோஸ்ட் அவன் இந்த உடம்பு இல்லை. ஆனால் அவன் நண்பன் இதால் அவன் செத்துட்டான். இப்போ அவனை போய் படிக்கணும். அது இன்னொரு கோஸ்ட் இன்னொரு உடம்பு விட்டால் அவன் ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கான். அப்படின்னு மனதால் பார்க்கணும். மனதானே இருக்கு பார்த்தோடனே கையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சொல்கிறா நவத்வாரே புரே தேகி ந குருவன் ந காரை. 9 கோட்டை 9 கதவு இருக்குது அந்த உடம்புல. கணக்கு பாருங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த உயிர் இருக்கிற அது என்னது ஸோ அது என்ன பாயிண்ட் கவுண்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சுக துக்க போக ஆயத்தனம். இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது இந்த உடம்பு மிக அதெல்லாம் நீ அனுபவிக்கிறேன். சரியா நான் 6 பேர் சொன்னேன். அது என்னது இதை கட்டாயம் கேட்கும். அஸ்தி இந்த உடம்பு நம்மளோட வயதில் இருக்கிறது. அப்புறம் என்னது ஜாத பிறந்தது. அப்புறம் வளர்றது. அப்புறம் மெச்சூர் ஆகுது. மெச்சூரானா வயது வந்தாச்சு. அப்புறம் அபக்ஷியத்தை என்னன்னா வயது ஓகே கிளவிகளாக ஓகே. அப்புறம் தினேஷத்தை என்ன நல்லா யோசிப்பாங்க. நான் இதுக்கு அதிக யோசிக்கிறேன். யாராவது யோசிக்கிறாங்க. ஆனால் துறை எடுத்தாங்க. அதுக்கிட்ட ஒரு நாள் நான் ஒரு சுவாமி பிரம்மாஞ்சி மகாராஜிக்கு சேவை செய்து இருந்தேன். ஒரு நாள் போகிறேன். அந்த கார்பெண்டர் வந்து ஒரு பெட்டை வெட்டுறான். 4 60 6 இன்ச்சு. என்ன சாமம் செய்யணும்? ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை ஓல்ட் ஏஜ். எங்கள் அம்மா இந்த கவர் விழுந்து விடுபடுங்க. இப்போ இதில் இந்த விழுந்து ஒன்று ஆரம்பிச்சு அப்படி இன்னொரு நாள் போடுறேன். இந்த புத்தகங்களெல்லாம் ஒன்று அடிக்க வச்சிருக்கு. அப்படி நிறைய இருந்தது என்னோட லைப்ரரி. இன்னொரு நாள் போகிறேன். அந்த பெரிய அண்ணெல்லாம் சாப்பிடுவேன். பெரிய பெரிய இது அதை வெளியில் வச்சுருக்கு. சின்ன டின்னு ஒன்று வந்து இது சாப்பாடு வச்சேன். நல்லா தெரியும் நடக்கும். ஆனால் மாதிரி இல்லை நம்மளை ஆறு ரவுண்ட் அடிச்சுட்டு வா
யாருக்காவது கொஞ்சமாவது ஐடியா இருக்கா? வயது போக போகுது, போனால் இந்த உடம்பு ஒழுங்கு இயங்காது. இல்லை தெரியுமா? இல்லை. நான் நல்லா பார்த்தேன். இல்லை அப்படியே 24 வயதில் இந்த மாதிரி தான் 64 வயதுலையே 74 இருப்பான். ஆனால் அது நம்ம தலைக்குள்ள முட்டாள்தனம் இல்லையோ? அறிவால் பாருங்க நடக்க போகுது நம்ம. ஸோ அடுத்த வரும். இப்போ என்ன பாயிண்ட் போடணும்னா, ஐ த பியூர் செல் ஐ ஆம் விட்னஸ் டு ஆல் தட். இந்த ஆரையும் நான் இந்த உடம்புக்குள்ளே இருந்து பார்த்து கொண்டு இளமை ஐ எம் neither born nor do or die. இதுக்குள்ளே இருக்கிற நான் என்று சொல்கிற அந்த பரமாத்மா தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அது பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. பிறந்த இந்த உடம்பும் இறக்க போகிறதும் இந்த அறிவு நமக்கு இருக்கு இல்லையே. நீ நானே இதுன்னு சொல்லக்குள்ள அதை தனியாக பார்க்கலாம், உன்னாட்ட பார்க்க முடியாது. சரி நமக்கு அப்போ இந்த பெரிய ஞான நூல் எல்லாத்தையும் ஏன்னு விளங்கி சொல்கிறான்டா, கொஞ்சம் கண்ணை மொழி வேகா. இந்த உடம்பு நீயும் இல்லை உண்டையும் இல்லை, உன்னை உதைக்க போகுது ஒரு நாளை. அதான் சொல்லிட்டு அப்பையா இந்த உடம்பு ஒரு நாள் எனக்கு தெரியுமா? அது இந்த அறிவு இல்லாமல் சார் இல்லை, அதுக்கு தான் இந்தியாவில் எரிச்சு விட்ருவோம். மற்ற உடம்பு நான் சொன்னேன் எரிக்க தான் சொன்னேன். இல்லை அவள் கொஞ்சம் பட்டு இருந்தால் கூட அதுவும் இல்லாமல். ஏனுண்டா அதான் அந்த சமக்காலையில் போகணுண்டு பேயின்னு சொல்ல பேயி ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது அந்த உடம்பு விட்டுண்டு அந்த உடம்பு அங்கே இருக்கோ அவங்க அனுப்பான். இல்லை அது எவ்வளோ தூரம் அறிவினம் பாருங்க. அதை விளங்குபடுத்துறது தான் ஞானம் விளங்கு சொல்கிறது. ஒன்லி அவுட் ஆஃப் த ஃபால்ஸ் ஐடியா. நான் இந்த உடம்பை நான் என்று சொல்கிற அந்த தவறாலான் நான் பிறந்தேன், நான் சாக போகிறேன் இல்லை. யார் நீ எதா கையப்படி காலப்படி நான் ஃபேட்டு நான் தின்னு இல்லை நான் இதாக இருக்கிறேன் என்னது அவனே சொல்கிறாருன்னா இந்த இடத்துல உடம்பை முன்னம் இழுக்கன்றீந்த இதை நீ படிக்கக்குள்ள முட்டாள்தனம் வர வேண்டாம். அப்போ உடம்பு இது நானும் இல்லை என்கிட்டையும் இல்லை, நான் அதை கவனிக்க அவுடுவேன். ஆனால் இது வருது எங்கே வருது? திருமந்திரத்தில் வருது. உடம்பை முன்னம் இழுக்கன்றிருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன். இப்போ உலகம் சொல்கிறேன்னா நான் வேற அதான் உரு போகிறோம். உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று. இது நடமாடும் கோயில், நடமாட கோயில் இருக்கு. உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன். பார்த்துக்கோ, இந்த துறவிகளுக்கெல்லாம் ஒரு கட்டளை இருக்கு ஓடு. இந்த ஆத்ம ஞானம் வரும் வரை இல்லை இந்த உடம்பை நீ பிச்சை எடுத்தாவது. எல்லாரும் பிச்சை எடுக்கல, ஆனால் இந்த உடம்பை நீ ஏனண்டா இதுதான் என்னது சுவர் இருந்தாலும் புத்திரம் இதில் அவர் சொல்கிறார். சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். இது த வெஹிக்கிள் தட் வி யூஸ் டு டிரான்சாக்ட். இது ஒரு சாதனம். சாத்தியம் நான் சொன்ன மாதிரி அடையிறதுக்குரிய ஒரு வழியே இந்த உடம்பில் என்ன செய்ய முடியாது. அப்போ அடுத்தது நல்ல காரியம் செய்து தவம் செய்து புண்ணியம் செய்து அது எல்லாத்துக்கும் இந்த உடம்பு போடும். அப்போ ஒரு வகையில் நீ இல்லை உண்டையும் இல்லை அது வரும். இப்போ அப்பாவோட எத்தனை உபகரணங்கள் இருக்குது. அவர் இது நான் சொல்லுவார் இல்லை, ஆனால் அதை பயன்படுத்துகிறார் இல்லையோ. நல்ல கவனமாக இது பண்ணி கிழிச்சு வைப்பார். அது மாதிரி இது உபகரணம். இதை ஒழுங்காக வச்சுக்கோ, பார்த்துக்கோ, சௌக்கியமாக வச்சுக்கோ இல்லை. யூ தேர்ஃபோர் கெப்ட் க்ளீன் அண்ட் ஃபிட். அதானே இப்போ உண்மையில் இந்த சாப்பாட்டில் இதில் எவ்வளோ கவனம் நல்லா தெரியும். இதை சாப்பிட்டா இந்த மத்தியானம் அவ்வளோ தெரியும். ஓ கொஞ்சம் ஒரு வைக்கவா இல்லை. இப்போ அந்த குறுக்க சோதரில் குறைஞ்சது 4 மடங்கு சாப்பிட முடியும். அதனால் சாப்பிட்றேன். கிளாஸ் இருக்குது, நம்ம ஒன்று படிக்கணும் இல்லை. ஆனால் எவ்வளோ தூரம் டிசிப்ளின் எடுத்து சொல்கிறோம். எது என்னது போனாலே இருக்குது. அப்போ இப்போ நம்ம தூள் உடம்பை பற்றி பற்றி இப்போ சூக்ஷ்ம உடம்பை பற்றி பற்றி என்ன சூக்ஷ்மம்